எத்தனை செலவு வருதுன்னா 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை ஆக மொத்தம் 2. நீங்கள் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா? 40 வருஷம். 40 வருஷமா? பா பயங்கரமாக இருக்கு. வண்டிக்காரங்க. ஆமாம், ஏன் வண்டிக்காரங்க அப்படி சொல்கிறா? நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்னு? ஜிம் ப்ரெசன்ட் நம்ம எந்த சிலை எடுக்க போகிறோன்னா த கிரேட் ஓனர்ஸ்க்கு தெரியாது, அவங்க வந்து லாஸ்ட்ல போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட வண்டி தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஜிம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBU டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்களோட லிங்க் நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ கிரே மோட்டோ ஃபேமிலி, நான் உங்கள் லோகேஷ். வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ யூடியூப் சேனல். ஜிம் இப்போ ப்ரெசென்ட் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் தான் இருக்கோம். இன்றைக்கான வ்ளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் போட்டு வர போகிறது தான் இன்றைக்கான வ்ளாக். கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர்ஸ். அது நான் ஒர்த்துனே தான் போக போகிறேன். ஜிம் எங்கே போகிறோம் எப்படி போகிறோம்லாம் நான் உங்களுக்கு ட்ரக் வ்ளாகிங் பண்ண போகிறேன். எந்த ட்ரக்கு வரப்போகுதுன்னு கூட நான் அங்கே சொல்ல போகிறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜிம் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய லாரி ஸ்டாண்டுக்கிட்ட வந்தாச்சு. ப்ரெசென்ட் நம்ம இந்த வண்டியில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஜிம் டோட்டலாகவே இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த வண்டி தான் நம்மளை கூப்பிட்டு போயிட்டு வந்து இங்கே நம்ம ட்ராப் பண்ணுறது. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான சிலை, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன சிலை தான் நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு ட்ரக்கில் போக போக பேசலாம். இன்றைக்கி நம்ம ட்ரக்கு ஃப்ரண்ட்டில் தான் உட்கார போகிறோம், பின்னாடி இல்லை. வாங்க நம்ம ட்ரக் வாக்கிங் பண்ணலாம். பாய் இருக்கார் ஜிம். ப்ரெசென்ட்டு நம்ம டீசல் போடுறது வந்திருக்கோம். நம்மளுடைய வண்டிக்கு கிட்டத்தட்ட எவ்வளோக்கு டீசல் போடுறாங்கன்னா ஆல்மோஸ்ட் 1000 ருபீஸ் தான் போட போகிறாங்க. ஏன்னா இங்கேருந்து வீகோட்டாக்கு போனால் அங்கே டீசல் ரேட் கம்மி, இங்கே டீசல் ரேட் ஜாஸ்தி நம்மளோட ஆந்திராவில். அதுக்காக இங்கே 1000 ருபீஸ் டீசல் போட்டு அதுக்கப்புறமா நம்ம வீகோட்டாவில் டீசல் ரேட் கம்மினா அது கர்நாடகா சைடு வரும் இல்லையா, அதுக்காக அங்கே டீசல் ரேட் கம்மி. நம்மளுடைய ஆந்திரா டீசல் ரேட் ஜாஸ்தினால இங்கே ப்ரெசென்ட் 1000 ருபீஸ் டீசல் போட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கே 2000 போட்டுக்கலாம், 3000 போட்டுக்கலாம். ஜியம் ஆனால் இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேபினில் உக்காந்துறது. கிட்டத்தட்ட இந்த அண்ணா தான் இன்றைக்கி டோட்டலாக ட்ராவல் பண்ண போகிறது. இந்த அண்ணா கூட தான் பார்த்து என்ஜாய் பண்ணால் அந்த அண்ணா கிட்ட நிறைய பேசலாம். இருங்க. ப்ரெசென்ட்டு நம்ம ஆந்திராவில் கிட்டத்தட்ட 1000 ருபீஸ் டீசல் போட்டிருந்தோம். இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 3000. அங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 லிட்டர் மேலே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே 32 லிட்டர் போட்டிருக்காங்க. இன்னும் 4000க்கு நம்ம டீசல் போட்டாச்சு. பெட்ரோல் வருது, டீசல் போட்டாச்சு. இப்போ கிட்டத்தட்ட இங்கேருந்து நம்ம பூமி ரெட்டி பாளையத்துக்கு நான் போயிட்டு வரேன். ஏன்னா நான் கொஞ்சம் பீஸ் கேட்டிருந்தேன், அது இப்போது நம்மளுக்காக அங்கே ரெடியாக காத்துட்ருக்கு. அந்த சிலையை தான் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். நீங்கள் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா? 40 வருஷம். 40 வருஷமா? 40 வருஷம். ஏன் ஏதோ சொல்லியிருந்தேன் மறந்தேன். வண்டிக்காரங்க. ஆமாம், ஏன் வண்டிக்காரங்க அப்படி சொல்கிறா? நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்னு? நானும் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்ல. அந்த ஆக்சிடென்ட் நடந்து லாரி மேலே தப்பு இருக்குது இல்லை? லாரி ஸ்டேரிங் பிரேக் டவுன் ஆச்சு இல்லை? இல்லை எப்படி நான் ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டான்ல, எப்போ இது டவுன் ஆகுது வண்டி, லாரிக்காரன் கிட்ட வந்துட்டான். பஸ் முன்னால போயிட்டு பஸ் திரும்பினான் பஸ் ஸ்டாண்டுக்கு.
அவன் எப்போ பிடிக்கலன்னு திரும்பினாலும் அவன் சுத்தினால பிள்ளைக்காரன் புல்லட்கார மேல போறதுக்கு பிளான் போட்டு இல்ல பஸ் பின்னால அதேதான் பஸ் பின்னால தூந்தான் பாரு வண்டி லாரி எப்போ கிட்டே வந்துட்டு கண்ட்ரோல் கிடையாது அச்சா கூட பிரேக் நிக்கிறது இல்ல லோடு வண்டி இல்லையா அச்சா பின்னாடி இருக்கிறது ஊண்டுச்சுன்னா என்ன வந்து லாரி செக் பண்ணோம் அப்போ கூட அங்க அனாமத்தா இந்த லாரி நின்றுச்சு பால் இல்லன்னா இன்னும் 2 பேர் அவுட் அந்த பொம்பளைங்க 2 பேர் பொம்பளைங்க ஓடிட்டாங்க பாவம் நானும் பார்த்தேன் சிசிடிவி பார்த்தேன் ஓ நேரம்ன்றது சொல்றதுக்கு அது என்ன உண்மைதான் நேரம் டைம் ஒன்றும் பண்ண முடியாது உன் தலையெழுத்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீ போக வேண்டியதான் இன்னைக்கு வாப்பானா இன்னைக்கு நீ வர வேண்டியதான் ஒன்றும் பண்ண முடியாது ஜியம் இப்போ அவர் சொல்லிட்டு இருக்கிறது வந்து என்னன்னா நான் உங்களுக்கு நம்மளுடைய யூடியூப் ஷார்ட்ஸ்லேயே போட்டிருந்திருப்பேன் ஒரு நம்ம குப்பம்ல ஆக்ஷன்ஸ் நடந்திருக்குன்ற ஒரு ஷார்ட்ஸே போட்டிருந்திருப்பேன் அந்த ஆக்ஷன் அந்த டீட்டெயில தான் அவர் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அங்க யாருமே இன்னுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல தான் அங்க நடந்திருக்குது அந்த ஷார்ட்ஸ்ல 3 பேருன்னு சொல்லிட்டு இருப்பேன் ஆனா 3 பேர் இல்ல இறந்தது வந்து 2 பேர் தான் ஆனா நம்ம டோட்டலா ஓவராலா பார்த்தா ஒரு 5 பேர் இறந்துருக்கணும் ஒரு 3 பேர் தப்பிச்சிட்டாங்க ஜியம் எதுக்காகனா அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு அந்த சிசிடிவி கேமரா வேணும்னா அந்த ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் கிட்டத்தட்ட ஒரு 2 உமன்ஸும் அங்க நின்றுட்டு இருந்தாங்க மிஸ் ஆயிருந்தா அவங்களும் இதாகிட்டு இருப்பாங்க ஜியம் ஸ்பாட்ல போயிட்டு இருப்பாங்க ஏதோ காட் கிரேஸ் அவங்களுக்கும் ஒன்றும் ஆகலை விடுதலைங்க அதெல்லாம் காமன் இஷ்யூ தான் ஒன்றும் பண்ண முடியாது டைம் அவர் சொன்னார் பார்த்தீங்களா டைம் அந்த டைமுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ரெண்டா பக்கம் பார்க்கணும் முன்னால பார்க்கணும் முன்னால பார்க்கணும் அது என்ன பார்த்துக்கணும் என்ன எடுத்துதான் செய்யணும் ஒன்றும் பண்ண முடியாது ஆம்பளை பிறந்துட்டாவே கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இல்லைன்னா நம்ம எதுக்காக ஆம்பளையா பிறந்தோம் கஷ்டப்படுறதுக்கு தான் பிறந்தோம் இப்போ ஒரு வாட்டி நான் என்ன நினைக்கிறேன் என்னதுதான் இந்த தொழில் கத்திரிக்கணும் உண்மை சொல்றேன் ஏன் அப்படி இந்த தொழிலுக்கோசம் நீங்க இவ்வளவு வெளியே வந்திருக்கீங்கல்ல இல்ல நீங்க இவ்வளவு வெளியே வந்திருக்க முடியுமா தொழில் என்னது கத்திக்கணும் தொழில வாங்க ஏன் அப்படி சொன்னீங்க நேரமா பண்ணா கூட பின்னால வர்றவங்க கூட ஏய் என்னடா அது என்னடா ஓடுற என்னையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் பெங்களூர்ல கொஞ்சம் வேலை பார்த்துருக்கேன் ஆனா இந்த லாரிலாம் இல்ல வேற வேலை பார்த்துருக்கேன் அப்பவும் நிறைய பேர் திட்டுவாங்க பார்த்து போ நிதானமா போ ஏன் அப்படி போற அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாதுல்ல நம்மளுடைய கஷ்டம் சொல்றவன் சொல்லுவான் 1000 சொல்றவன் நம்ம அதெல்லாம் தலைக்கு போட்டுக்கணும் வச்சுக்கோயேன் நீ வாழ முடியாது ஜியம் ஆனா இந்த டிரைவர் வந்து எனக்கு பெட்ரோல் பங்க்ல ஒரு ட்ரிக் சொன்னார் என்னன்னா நாங்க இப்போ ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டோம் அது என்ன பெட்ரோல் பங்க் நான் பர்டிகுலரா மென்ஷன் பண்ணுவேன் அந்த பெட்ரோல் பங்க்ல அவங்களுடைய ஓனர் வந்து சொல்லியிருக்காரு இந்த பெட்ரோல் பங்க் தான் போடணும் இந்த பெட்ரோல் பங்க் தான் போடணும்னு அவங்களுடைய ஓனர் வந்து இவருக்கு சொல்லியிருக்காராம் எதுக்காக அந்த பெட்ரோல் பங்க்ல இவர் போய் போட்டார்னா எல்லாம் சேர்ந்து ஒரு 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா வரும் ஜியம் 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா வரும் ஆனா மைலேஜ் சுத்தமா வராது நான் உங்களுக்கு பெங்களூர்லயே சொல்லியிருந்திருப்பேன் ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடாதீங்க நான் சொல்லியிருந்திருப்பேன் அதே மாதிரிதான் இப்ப இந்த பெட்ரோல் பங்க்லயும் நாங்க போட்டோம் அதெல்லாம் இல்ல போட்டுட்டோம் இப்போ இங்க யாருக்கு லாஸ்னா ஆல்மோஸ்ட் வண்டி ஓனர் தான் லாஸ் ஆனா அது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு இப்போ வர்ற காசு தான் பார்த்துட்டு இருவாங்க ஆனா வண்டி அவங்களுக்கு டேமேஜ் ஆகுதுன்ட்டு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா மேஜரா இந்த மாதிரி பெரிய பெரிய லாரிங்கெல்லாம் உங்களுக்கு மைலேஜ் சுத்தமா கொடுக்காது ஆல்மோஸ்ட் நீங்க வெயிட் போட்டு போனா வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தான் வரும் அதே எம்டியா வண்டியில இருந்து சரக்கு இல்லாம நீங்க நார்மலா லோட் போட்டு போனா உங்களுக்கு ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் கொடுத்து ஆனா நீங்க
பெட்ரோல் விலை கம்மியா இருக்கு, இவங்க 1 லிட்டர் கம்மியா போடுறான், சாரி 1 லிட்டர் ஜாஸ்தியா போடுறான்லாம் நீங்க நினைச்சுன்னு போனா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வண்டி கண்டிப்பா அடி வாங்கும். மேஜரா இந்த லாரி ஓனர்ஸ் யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஏத்திக்கோங்க, எங்க பெட்ரோல் மைலேஜ் நல்லா கொடுக்குதோ அந்த பெட்ரோல் பங்க்ல போட சொல்லுங்க உங்களோட டிரைவரை. ஏன்னா உங்களோட வண்டி தான் சேஃபா இருக்கும். நம்ம வண்டி சேஃபா இருந்தாதான் நம்மளுக்கு இன்னும் ஒரு 2-3 ட்ரிப் எக்ஸ்ட்ராவே கொடுக்கும். அது யோசிச்சு பாருங்க. நீங்க பெட்ரோல் யோசிக்காதீங்க, வண்டி முக்கியம் யோசிங்க. ஏன்னா நான் ஒரு மோட்டோ விளாகர், அதுக்காக தான் நான் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய வண்டி கஷ்டம் நமக்கு தெரியும், ஓனர்ஸ்க்கு தெரியாது. அவங்க வந்து லாஸ்ட்ல போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட வண்டி தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க, அவங்க வந்து பெட்ரோல் தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். ஏன்னா நம்மளுக்கு துட்டு வருது இல்லையா, வண்டி எப்படி போனா என்ன, வண்டி தான் ஸ்லோ போறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷன் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டருங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 45 கிலோமீட்டர்ஸ் இருக்கு ஜம். ப்ளஸ் நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா சித்தூர் ஹைவேல தான் இருக்கும். இப்போ இங்கிலேருந்து இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவருக்குள்ளே போய் நம்ம ரீச் ஆகிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லஞ்ச் பண்ணுறதா இல்லைன்னா அதுக்கு லோடு ஏற்றிட்டு வந்த அப்புறமா நம்ம லஞ்ச் பண்ணுறதான்ட்டு இன்னும் ப்ராப்பராக டிசைட் பண்ணல, பார்க்கலாம். இப்போ ப்ரெசென்ட் டைம் எவ்வளோன்னா ஆல்மோஸ்ட் 11 ஆயிடுச்சு. 11க்கு மேலே ஆயிடுச்சா, 11க்கு மேலே ஆயிடுச்சு. மேக்ஸிமம் இன்னும் நம்ம 12 இல்லை 12:30 நம்ம அங்கே ரீச் ஆயிடுச்சோம். ஆனால் இவ்வளோ நேரம் நம்மளுடைய டிரைவராக கஷ்டம். அதுக்கப்புறமா நம்மளுடைய இந்த பைக்கர்ஸ் கொஞ்சம் பேர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த கஷ்டம்லாம் நல்லா சொல்லிட்டு வந்திருந்தாரு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இருக்கும் ஒரு மனுஷனுக்குன்னா 1008 கஷ்டம் தான் இருக்கும். ஆனால் ஒரு கஷ்டம் பார்க்க உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறமா பைக்கர்ஸ் கூட கொஞ்சம் பற்றி சொல்லியிருந்தாரு. ஏன்னா நிறைய பைக்கர்ஸ் வந்து இந்த லாரி கீழே இந்த சைடில் இந்த ஓவர்டேக் பண்ணிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அவங்கள கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணிக்கோங்கன்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதான் எனக்கு மனசு கஷ்டமாக போயிடுச்சு. நான் நிறைய ரைடர்ஸ் பற்றி குத்தம் சொல்ல விரும்பலை, ஆனால் கொஞ்சம் ரைடர்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரீட் ரைடர்ஸில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த லாரி கிட்ட ஓவர்டேக் பண்ணி ஓரமாக ஓவர்டேக் பண்ணு, அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த லாரிக்காரனை சேஃப்டி பார்க்க மாட்டாங்க. நிறைய லாரிக்காரனாங்க அந்த பசங்க அந்த லாரிக்கில் ஊந்து சட்னி ஆகிடுவாங்க பார்த்தீங்களா, ஆக்சிடென்ட் இறந்துடுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, பார்த்து நிதானமாக நின்று சேஃபாக போக சொல்லுங்க. நான் ஒரு உயிர் எல்லாருக்குமே அவங்களோட உயிர் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் தானே. இப்போ உங்கள் உயிர் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் உயிரோடு இருந்தால் நிறைய விஷயம் சாதிக்கலாம். உலகத்தில் அத்தனை விஷயம் நம்ம ஊரில் இருக்குது, அதெல்லாம் சாதிக்கலாம். ஏன் இந்த மாதிரி நட்டு நாரின்னு விந்து இறந்துடுறீங்கன்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. அதான் நம்மளோட ஃபேமிலி மெம்பருக்கு அப்படியே நான் ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கப்புறமா நம்ம போயிட்டு லஞ்சு முடிச்சுட்டு லோடு எடுக்கிறதா இல்லை லோடு எடுத்துகிட்டு லஞ்சு முடிக்கிறதான்ட்டு நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். ஏமா வாங்க போகலாம். ஜிம் இப்போ ப்ரெசென்ட் டைம் எவ்வளோ இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 o'clock ஆகிடுச்சு. 12 o'clock இன்னும் 3 minutes இருக்குது 12க்கு. நாங்கள் இப்போ நம்மளோட லஞ்ச் முடிச்சுட்டு போயிடலான்ற ஒரு பிளான் இருக்கும் கொஞ்சம். ஏன்னா நம்ம இன்னும் லோட் போட்டு வர்றதுக்கு நம்ம இன்னும் 4 o'clock ஆகிடும். அது யோசிச்சுன்னா நாங்கள் இப்போ நம்மளோட லஞ்சு முடிச்சுட்டு நம்ம டைரெக்டாக போயிடலான்ற ஒரு பிளான். இப்போ ப்ரெசென்ட் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம யாதமாரியில் தான் இருக்கும். இன்னும் இங்கேருந்து நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15 kilometer இருக்குது. சரி வாங்க, நம்மளோட லஞ்சு முடிச்சுட்டு நம்ம ஒரே வாட்டி நம்ம டைரெக்டாக நம்ம ஷெட்டுக்கு போயிடலாம். நான் உங்கள் ஷெட்டுக்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். வாங்க ஷெட்டுக்கிட்ட போகலாம். ஜிம் ஆல்மோஸ்ட் நம்ம பூமிரெட்டிப்பள்ளி அந்த ஷெட்டுக்கிட்ட வந்தாச்சு. இங்கே சில ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருந்திருப்பேன். இப்போ ஃபினிஷான உங்களுக்கு மும்பை ஸ்டாச்சுஸ் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளாக காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாமே ஹாஃப் ஆஃப் ஃபினிஷ் ஆன மும்பை ஸ்டைல் கணேஷா. இங்கே எதுவும் ஒன்று ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். பாருங்க, இங்கேருந்து கொஞ்சம் செட்டு ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிருக்கு மொத்தம். பாருங்க செமையாக இருக்குது. இதெல்லாம் எல்லாம் ப்ரீ புக்கிங் பண்ணால் தான் ஜெம் உங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இது கொஞ்சம் புக்கிங் ஆகலை.
மிச்சம் மொத்தம் புக்கிங் ஆகிருக்குங்க. லாஸ்ட் வரையும் மேஜராக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த இது எடுக்கிறதுக்கு இல்லை, அங்கே கொஞ்சம் சிலை இருக்குது. நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் வேறு எதுனா புது புது சிலை பண்ணி வச்சுருக்காங்களா போய் செக் பண்ணலாம் வாங்க. பா பயங்கரமாக இருக்கு. இது ஒன்று அடிச்சு பிடிச்சி கொடுத்தா அவன் தூக்கின்னு போயிடுவேன். பார்க்கலாம் இருந்துச்சா இது நான் ஒன்று கடிச்சா பிடிச்சின்னு போயிடலாம். பார்க்கலாம் ஏதோ ஒன்று பண்ணி அடிச்சு தூக்கலாம். சரி இருங்க. இப்போ ப்ரெசென்ட் இந்த சிலை தான் ரெடியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்த்து ஒன்று ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். வாவ், எது நம்ம சிலை எனக்கே தெரில. ஆனால் எந்த சிலை எடுத்துகிட்டு போகிறது எனக்கே தெரில. கேட்டால் எல்லாம் புக்கிங் புக்கிங் புக்கிங்னு சொல்லியிருக்காங்க. வாணா இருங்க ஜிம், ஃபஸ்ட் நான் இது மறந்துட்டேன். ஜிம் ப்ரெசன்ட் நம்ம எந்த சிலை எடுக்க போகிறோன்னா த கிரேட் மான்ஸ்டர் ஐகானிக் ஆஃப் நம்மளுடைய ஷாப். இந்த சிலை தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த சிலையில் இந்த மாதிரி இன்னொரு சிலை எங்கேயே இருக்கான், அந்த மாதிரி சிலை தான். இதே தான் மாடல். இந்த மாடல் தான் நம்மளுடைய குடோனுக்கு ஏற்ற போகிறோம். ஆனால் இது எத்தனை சிலை வருதுன்னா 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை, ஆக மொத்தம் இல்லை 3 சிலை தான் வரப்போகுது. அதுக்கப்புறமா இங்கே ஏதோ கொஞ்சம் மாடல்ஸ் இருக்குது. என்ன மாடல் இருக்குது என்ன இல்லையோ ஏதோ ஏற்ற வேண்டியதாச்சும். எங்கே இருக்குது என்ன இருக்குது ஏது இருக்குலாம் நம்மளுக்கு தெரியாது. வண்டி வந்துடுச்சு. இங்கேருந்து ஒரு 6 சிலை போகுது, அவ்வளோதான். அதை தாண்டி இங்கே சிலையே இல்லை. 10 அடி சிலை அவ்வளோ ரேட்டு சொன்னால் நம்ம எப்படி எடுக்க முடியும் மனசாட்சி இல்லாமல்? அதுக்கப்புறம் சரி இருங்க. இந்த சிலையும் செம்மையாக தான் இருக்குது. ஆனால் இல்லை நம்மளுக்கு. வாணா பின்னாடி வாணா. சரி இருங்க ஜிம், ஏன்னா ஏதுன்னு பார்த்துட்டு நான் வந்து கண்டிப்பாக பார்ப்பேன். ஜிம் இந்த சிலை ஹோல்சேலருக்கு யாருக்குமே போகல. நம்ம ஒரே ஹோல்சேலர் தான் அவர் கொடுத்துருக்காரு. இந்த சிலை ஒன்றே வந்தது நான் வருது அந்த லைனில். இப்போ ப்ரெசென்ட் இப்போ ஒன்று ஏற்றிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப வெயிட்டு ரொம்ப வெயிட்டு. நான் காலை பார்த்துக்கோண்ணா. ಇದು ಬಂದಿತ್ತು ఒక 4-5 ఫిల్మ్ మా ఇంకో నెంబర్ మా మేనేజర్ ఇల్లు బాబు చూడు ఎవడో చూస్తున్నాను. అది సీన్ అన్న వేసి పెట్టినాను. సీన్ అన్న భూమి రెడ్డి పల్లె వేసి పెట్టినాను. ఎవరో చూస్తారు. సరే చూస్తుందా నాకు దీనికేం పోపా అని అనుకునేసి నేను సైలెంట్గా ఉన్నా. இங்கே பார்த்து வீல் தகலுது. ఇదని కోనాపూరనా? ఇదని కోనాపూరా? కోల్హాపూర్. ఇది కోల్హాపూరా? ఇలా దొరకదు హైదరాబాద్. రేపు సార్కి ఇంకా ఈ ఆంజనేయ బొమ్మ సూపర్గా ఉంది. రేపు సార్కి వేరే మోడల్ చూసారా? దయ చూపించండి ఫోటో. தளபடியா ராமராஜா எங்க அப்படியே தூக்கிருங்கண்ணா. அப்படி ஜிம் ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 6 பீசஸ் தான் எடுத்தோம். 6 பீஸ் எடுத்துகிட்டு ஜிம் நான் இங்கே வச்சுருங்க. அங்கே எங்கே இருக்கா? ஓ அங்கே ஒரு வண்டி இருக்கா? நான் வெளியே தள்ளிடணும். ஜிம் ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 6 பீசஸ் லோட் பண்ணியாச்சு. ஏன்னா சொன்னதே 6 பீஸ் தான், அங்கே பீசஸ் எதுவுமே இல்லை ஜிம். நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக் தான் இங்கே இருக்கிறது. அதனால் நான் சொல்லிட்டேன். இப்போ
பார்த்து பார்த்து பார்த்து. அதுக்காக தான் சரி இருக்கிற வெளியும் எடுத்துகிட்டு அவன் போகலான்ட்டு இப்போ ஒரு 6 பீஸ் அண்ணன். ஆனால் எனக்கு இந்த லோடு வந்து லாஸ்னால் இப்போ நாங்கள் இந்த லோட் அமௌண்ட் வந்து 10,000 ரூபா வண்டி வாடகை. 10,000 ரூபாயில் எங்களுக்கு லாஸ். ஏன்னா 6 பீசஸ் இன்ட்டு 10னா ஒரு பீசஸ்க்கு ஆல்மோஸ்ட் 1.5 சம்திங் சேஞ்சஸ் வரும். அதுக்காக தான் சரி விட்டுத்தலுங்க. லாஸ் ஆகிறது ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகிறது கண்டிப்பாக லாஸ் ஆகிறது தான் செய்யும். இப்போ ப்ரெசென்ட் இதுக்கு நமக்கு இது காட்டணும், கவர் போடணும். கவர் போட்டுருணும். நான் போகிறப்போ கொஞ்சம் நிதானமாக போனா சரியா? ஏன்னா ரோடு சரியில்லை, இந்த ரோடு சரியில்லை, பார்த்துக்கோ. ஜிம் ஃபைனலாக நம்மளுடைய லோட் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே ஃபில் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஜிம். அந்த டிரைவர் அண்ணனால தான் போட்டாங்க. எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போயிடுதான். இங்கே பாருங்கள் எப்படி நெஞ்சிருச்சுன்னா துபுன்னு மழை பெஞ்சிருச்சு சடனாக. இவ்வளோ டைட்டாக கட்டி வச்சுருக்கேன். இது இங்கேருந்து குப்பமுக்கு வரும் தான் நம்பர் இந்த கவர் நான் கட்டியிருந்து. ஓகே வாங்க ஜிம் நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம். பை பாய், குப்பமில் சந்திப்போம். ஸோ ஜிம் ஃபைனலாக நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. மீன்ஸ் நம்மளுடைய கடைக்கு வந்து ரீச் ஆயாச்சு. நம்மளுடைய டீச்சர் அங்கே இருக்குது, எஸ்கார்ட் இங்கே இருக்குது. எங்கே வைக்கலாண்ணா? அங்கே வச்சிடலாமா? வயிறு வரைக்கிறா அங்கே இருக்க. ஸோ ஜிஎம் ஃபைனலாக எல்லா ஸ்டாக்ஸுமே இறக்கியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஜிம். சாரி 10 to 20 மினிட்ஸ் 20 to ஒரு ½ hour கிட்ட ஆகிடுச்சு. நீங்களே பார்த்துருந்துப்பீங்க அந்த எஸ்கார்ட் சம்பவம் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஓகே ஸோ ஜிம் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுவாங்க, பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் டிரான்ஸ்போர்ட்டிங் கணேஷா ஃப்ரம் பூம்ரெட்டிப்பள்ளி டு குப்பம். நாளைக்கு இந்த சேல் ஆரம்பிக்குது, வந்து என்ஜாய் பண்ணி வாங்கிக்கோங்க.